وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنذر عشيرتك الأقربين. நபி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். முகமது சொன்னால் அது நிஜமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காலம் கணியட்டும், இந்த செய்தியை அவர்களின் குடும்பத்தோடு விட்டு விடுவோம். குடும்பம் ஜெயிக்கிறார்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிக்கிறார்களா, அதற்கு பின்னால் நாம் முடிவு கூறுவோம் என்று அமைதி காத்த மக்களும் இருக்கிறார்கள். நபியின் மீது இருந்த அன்பு, அவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட அந்த கனிவான உறவு, நட்பு, சாதிக்குல் அமீன் என்ற பெயரை தாங்களே வழங்கியதாலே சராசரி மக்கள் நிதானமா இருக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவர்களுக்கு நோவினை கொடுக்க முனைந்தவர்கள், அவர்களின் சொற்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முனைந்தவர்கள், அவர்களை கடுமையாக விமர்சிக்க முனைந்தவர்கள் அவர்களின் தந்தை வழி சொந்தக்காரர்கள் தான். அத்தவங்க பின்னால்தான் குடும்பத்துக்காரர்களாலே, உறவினர்களாலே, இரத்த வழி சொந்தக்காரர்களாலே மாணவி நோவினைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபித்துவத்துடைய செய்தியை முதல்ல வந்து சொன்னாங்க கதீஜா நாயகி. முதல்ல அவங்கள தான் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்ன நபியாக அனுப்பியிருக்கிறான், ரசூலாக அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல்ல சொன்னாங்க, நபியே நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தெய்வங்களுக்கு சக்தி இல்லை. நான் அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முதலாக கலிமா சொல்கிற நசீப் அல்லாஹ் தஆலா அன்னை கதீஜாவுக்கு தான். நமது தாய்மார்கள் அந்த பாரம்பரியத்தில் வாழ தௌஃபீக் செய்வானா? ஈமான்ல முன்னோடி பெண்கள் தான் என்று ஞாபகப்படுத்துகிறோம். பெண்களின் ஈமான் உலகத்திலே பல பேர்களுடைய வாழ்க்கைக்கு ஹிதாயத்தை கொடுத்தோம். தாயினுடைய மடியில் இருந்துதான் தீன நம்ம கத்துக்கிட வேண்டியிருக்கு. அவங்க அந்த தீனுடைய வாழ்க்கை வரும் என்று சொன்னால், ஈமானுடைய பிரகாசம் அவர்களிடத்திலே கொழுந்து விடும் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், நல்ல சந்ததிகள் இந்த மண்ணை ஹயாத்தாக்குவார்கள். அல்லாஹ் நமது பெண்களை அந்த கூட்டத்தில் கபூல் செய்வானாக. அப்போ பெண்கள்ல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க கதீஜா நாயகி. ஆண்களில் முதலிலே சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆண்கள்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட நட்பு வச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதிலே கதீஜாவை கல்யாணம் முடிக்கிற போது அந்த நிக்காஹ் மஜ்லிஸில் அபூபக்கர் சித்தீக் நபியின் சார்பாக ஆஜரானாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ்வளவு பெரிய நட்பு. திருமணத்தின் போது கூட அபூபக்கர் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நட்பு எப்படி இருந்துச்சுன்னா, வருவாங்க, சந்திப்பாங்க, போவாங்க. ஆனா காபத்துல்லா பத்தி ஒருத்தர் எழுதுகிறார், ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ள வருவாங்க, அவங்க மனைவியும் வருவாங்க, கூட ஒரே ஒரு சின்ன புள்ள வந்துகிட்டு இருந்தாரு. சிறுவர்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிற போது அவங்களுக்கு வயசு 11 வயசு. ஹஜ்ரத் அலி அவங்களுக்கு வயசு 11. சிறுவர்களில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் தான் காபாவுக்கு வருவாங்க. கதீஜா நாயகி, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபால வருவாங்க, காபாவில் நிற்பாங்க. அன்றைக்கு சில வணக்கங்கள் இருந்துச்சு, அதை செய்து போயிடுவாங்க. அவங்களுடைய கடமைகளை காபத்துல்லாஹ் பாதுகாத்தாங்க. ஆனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்துட்டு போறாங்களே தவிர இந்த விஷயத்துல ஒன்னும் கண்டுகிறது இல்ல, பதில் சொல்றது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நபித்துவத்தை அறிவிக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா முதல்ல அறிவிக்கல, அது காலம் கடந்து அறிவிக்கிறாங்க.
அபூபக்கர் சித்திக்கு இந்த செய்தி தெரியாது. இன்னொரு ஹதீஸ் வரலாற்றினுடைய ஒரு நுணுக்கத்தை பார்த்து, சித்திகுல் அக்பருக்கு நபித்துவம் இங்கே ஏற்பட்ட காலம் அவங்க ஊர்ல இல்ல, ஷாம்ல இருக்கிறான். இந்த 3 பேர் தான், கதீஜா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அலி. ஷாம் நாட்டில் அபூபக்கர் சித்திக் இருக்கிறான். வியாபாரத்துக்கு போயிருந்தான். ஒரு கனவு பார்த்தான். இன்ன ஷம்ஸ வல் கமர நஸல அலா ஹிஜ்ரி. சூரியனும் சந்திரனும் அபூபக்கர் சித்திக் மடியில் விழுற மாதிரி கனவு கண்டான். சூரியனும் சந்திரனும் அபூபக்கர் சித்திக் மடியில் வந்து இறங்குற மாதிரி கனவு. பாஹலஹுமா வ தம்மஹுமா இலா ஸத்ரிஹி. அது ரெண்டு அப்படியே கையில பிடிச்சு அப்படியே எடுத்து நெஞ்சில் அணைக்கிற மாதிரி. சூரியனையும் சந்திரனையும் அப்படியே கையில எடுக்கிறாங்க, நெஞ்சோட அணைக்கிறாங்க. அணைக்கிற மாதிரி கனவு கண்டாங்க, முடிச்சுட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு கனவு நான் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சூரியனையும் சந்திரனையும் தன் மடியிலே விளக்கண்டு அது அப்படி கொஞ்சம் அணைக்கிற மாதிரி கண்ட அந்த கனவை அதுக்கு தெளிவு பெற வேண்டும் என்று ஷாம் நாட்டிலே பாதிரியார்கள் நிறைய இருந்தார். அந்த பாதிரிகளிலே கிறிஸ்தவ பாதிரி ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்க அபூபக்கர் சித்திக். அவங்களுக்கு பழக்கம், சும்மா வந்து பார்க்கிறாங்க. வந்த உடனே இந்த கனவை சொன்னாங்க, கனவு கேட்டேன்னு சொன்னாங்க. அந்த பாதிரியார் உடனே கனவு கேட்ட உடனே கேட்டார், மின் ஐன அந்தா, நீங்க எந்த நாட்டை சார்ந்தவர் கேட்கிறார். அந்த பாதிரியாரை பார்த்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் ஊரோடு உறவோடு நெருக்கமானவர்கள் இல்லை. மின் ஐன அந்தா, எந்த ஊருன்னு கேட்டாங்க. மின் மக்கானா, எனக்கு மக்கமா நகரம். ஒமாஷாலு, என்ன விஷயமாக வந்தீங்கன்னு கேட்டாங்க. அத்திஜாரா, வியாபார நோக்கமாக தான் வந்திருக்கேன் அவங்க சொல்லி சொன்னாங்க. அந்த பாதிரியார் சொன்னார், ஒரு பெரிய கனவுலவா கண்டிருக்கீங்க, ஒரு பாக்கியமான கனவு. யஹ்ருஜு ஃபீ ஸமானிக ரஜுலுன் யுகால் லஹு முஹம்மதுல் அமீன். நீங்கள் வாழும் இந்த காலத்தில் மக்காவில் ஒரு மனிதர் வெளியாகுவார். அவருக்கு முஹம்மதுல் அமீன், நம்பிக்கையான முகம்மது என்று பெயர் சொல்லப்படும். ஒரு சித்திக்கு அவர் சொல்றார், உங்கள் காலத்திலே ஒருவர் மக்காவிலே வருவார், அவருக்கு முஹம்மதுல் அமீன் என்று பெயர். அவர் நபியாக, ஒவ்வொரு நபியின் ஆகிரு ஸமான், கடைசி காலத்து நபி அந்த முகம்மது தான். அவர் சித்திக்கு யோசிக்கிறாங்க, எந்த முகம்மது நம்ம நண்பர் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த ததுகுலு ஃபீ தீனிஹி வ தகூனு வஸீரஹு ஃபீ ஹயாத்திஹி வ கலீஃபத்துஹு பஅத மௌத்திஹி. அவர்களுடைய தீனிலே நீங்களும் நுழைவீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய வஸீராக, மெய்காப்பாளராக, பக்கபலமான ஒரு தோழராக நீங்கள் இருப்பீர்கள். அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களின் கலீஃபாவாக ஆட்சி செய்வீர்கள். எப்போ இந்த செய்தி எப்ப சொல்றாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய செய்தி சொன்ன அந்த காலம், அபூபக்கர் சித்தீக்கினுடைய காது வழி தகவலாக கூட இந்த செய்தி கிடைக்கப்பெறவில்லை. ஷாம் நாட்டின் பயணத்திற்கிடையே அந்த பாதிரி சொல்கிறார், உங்கள் காலத்திலே ஒருவர் முஹம்மதுல் அமீன் என்பவர்கள் வருவார்கள். அவர்கள் கடைசி காலத்தின் நபி. நீங்கள் அந்த மார்க்கத்திலே பிரவேசிப்பீர்கள். அவர்களுடைய வசீராக, வசீர்னா மந்திரின்னு அர்த்தம், அவர்களுடைய பக்கபலமாக நீங்கள் தோழராக இருப்பீர்கள். அவங்க வஃபாத்துக்கு பின்னால கலீஃபாவா இருப்பீங்கன்னா சொல்லிட்டு சொன்னாங்களா, இன்னி ஆமந்து பிஹி வ அஸ்லம்து வ கதம்து இஸ்லாமி ஹௌஃபன் மினன் நஸாரா. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் அந்த நபியிடத்திலே சொல்லிவிட வேண்டும், அவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள், நானும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆமந்து பிஹி வ அஸ்லம்து, அவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன். வ கதம்து இஸ்லாமி, என்னுடைய இஸ்லாத்தின் தகவலை நான் மறைத்து விட்டேன். உன்னுடைய இஸ்லாம் என்ற தகவலை நான் மறைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஹௌஃபன் மினன் நஸாரா, கிறிஸ்தவர்களை பயந்து மறைத்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பாதிரியா இருக்கிறார், அவர்களுக்கு பயந்து நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அவர்களை சந்தித்தால் என்னுடைய இஸ்லாத்தின் தகவலை சொல்ல வேண்டும். அபூபக்கர் சித்திக்கு ஷாம்ல இருந்து சீக்கிரம் புறப்படணும்னு ஆசை வந்துட்டு, கனவு கேட்ட உடனே சீக்கிரமா புறப்படணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய நசீபோடு அவங்களை அனுப்பியிருக்கானா அப்படிங்கிற எண்ணங்கள் மிகுதியாக வேகமாக அவருடைய தொழில்துறையை, வியாபாரத்தை முடித்துவிட்டு புறப்பட்டு வருகிறார்கள். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா நகரம் வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்து மக்காவுக்கு வர, காபத்துல்லாஹ்க்கு வர்றாங்க. ஆயிஷா, கதீஜா, ஹஜ்ரத் அலி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் வந்து கூட இருக்கிறாங்க. உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய வணக்கம், அவங்களுடைய நிலைகள்லாம் பார்த்துட்டு எஞ்சி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல. 2வது நாள் வர்றாங்க, கூட இருக்கிறாங்க, எஞ்சி போறாங்க. 3வது நாள் வர்றாங்க, கூட இருக்கிறாங்க, எஞ்சி போறாங்க. 4வது நாள் வந்து எஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் நபி உட்கார வச்சாங்க. என்ன அபூபக்கர்,
தஅதீனி வதஜிலிசு வததஹபு வலம் தஸ்லு. வர்றீங்க போறீங்க, இஸ்லாத்தை மொத்தம் ஏத்துக்கிற மாட்டீங்களா? என்ன விஷயம் கேட்டாங்க. சரதாரத்தை கேட்கிறாங்க, வர்றீங்க இஸ்லாத்துக்கு தாவத்து கொடுக்கல, என்ன சொல்றாங்க? வர்றீங்க போறீங்க. ஏன்னா பகிரங்கமா இஸ்லாம் இன்னும் அறிவிக்கப்படல, குடும்பத்துல இஸ்லாம் வந்திருக்கு. நீங்க வர்றீங்க போறீங்க, பக்கத்துல இருக்கிறீர்கள், ஏன் என்னுடைய இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறது இல்ல? கலிமாய உலகம் தூவி இன்னையே ஈமான நீங்க நசீபா பெறல. உடனே அபூபக்கர் சித்திக் சொன்னாங்களா, இன்குந்த நபியன் யா முஹம்மத் லா புத்தலக மின் முஅஜிஸா. நீங்கள் உண்மையில் நபி என்பது நிஜமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நீங்க முஅஜிஸாவை காட்டணும்னு சொன்னாங்க. ஒரு அற்புதம் காட்டுங்களே. நீங்க நபிதான் என்பது உண்மை என்று சொன்னால் ஒரு ஆதாரம் வேணும் எனக்கு, ஒரு மோஜிசா, ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னா நான் உங்களை ஈமான் கொண்டுறேன், உங்களை நான் மறுக்க போறேனா? இல்ல நாயகமே, ஒரு அற்புதம் காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா தக்ஃபீக அல்லதி ராயிதஹா பிஷாம். என்ன அபூபக்கர் அவர்களே, ஷாம் நாட்டில் கண்ட கனவு போதாதா என்று கேட்டார். அமா தக்ஃபீக அல்லதி ராயிதஹா பிஷாம். ஷாம் நாட்டிலே கண்ட கனவு போதாதா? ஷாம் நாட்டிலே கண்ட கனவு போதாதா? சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅப்பர லக்க ராஹிப். அந்த பாதிரியார் சொன்ன விளக்கம் போதாதா? வஆமன வஅஸ்லம. அந்த பாதிரியார் முஸ்லிமாகி விட்டேன் என்று சொன்னாரே, அதுவும் பத்தாதா? அல்லாஹ் அக்பர். சித்திக்குல் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இது கூட நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு வச்சிருந்தேன், புறத்து நீங்க எங்கள்ட்ட சொல்றீங்க. பாதிரியார் முஸ்லிம் ஆகிட்டாருங்கிற செய்திகளை நான் சொல்லணும். வஅப்பர லக்க ராஹிப். பாதிரியார் சொன்னதை நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்களா? பாதிரியார் சொன்ன செய்தி பத்தாதா உங்க கனவுக்கு? இனிமேலும் மோஜிசா வேணுமான்னு கேட்டாங்க. கைமா சொல்றாங்க. அன்பர்களே, அல்லாஹு தஆலா ஈமானை அவன் பாதுகாக்கிறான். இஸ்லாத்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வளர்க்கிறான். ஒரு விஷயம், நபி எப்படி ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தார்களோ, மக்களில் ஒருவராக, மக்களின் அன்பை பெற்றவர்களாக, மக்களிடத்தில் கனிவாக அவர்களுடைய குணமறிந்து நடந்தார்களோ, அதே நிலையில் இப்போது மாற்றமில்லை. நபித்துவத்தின் செய்தி சொல்கிறார்கள், மக்கள் எதிர்க்கிறார்கள். மாணவி அதை கல்வாலும் உடலாலும் ஏற்றுக்கொண்டார்கள். யாரையாவது திட்டணுமே, பழிக்கணும், ஏசினவங்களை பதில் பேசவே இல்லை. ஏசினவர்களையும் பேசியவர்களையும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிவு கொண்டுதான் பார்க்கிறார்கள். அப்போ பெண்களிலே ஹதீஜா நாயகி முதலாக, ஆண்களிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவர்களிலே ஹஸரத் அலியின் கர்ரமல்லாஹ், அடிமைகளிலே ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிஸா, அடிமைகள்ல முதல்ல கலிமாவை நசீபா பெற்றாங்க. அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ என்னுடைய நண்பர்களிடத்தில் இந்த தாவத்தை கொண்டு நான் ஒப்படைக்கட்டுமா? ஈமானுடைய செய்தியை என் நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், தாங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டபோது, சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் அனுமதிக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக்கினுடைய நண்பர்கள் பூரா பெரிய பெரிய மனிதர்கள், தொழில்துறை உடையவர்கள். வியாபாரிகளோடு தான் பழகுவாங்க, பெரிய மனுஷங்களோட தான் பழகுவாங்க, ஆலிம்களோட பழகுவாங்க. அது இயற்கை, எல்லாத்தோடையும் எல்லாரும் பழகினார்கள் என்று சொன்னாலும் அவரவர்களுக்கு அவரவர்களோடு ஒரு தொடர்பு இருக்கும். அபூபக்கர் சித்தீக்குக்கு இருந்த தொடர்பு பூரா பெரிய மனிதர்கள் தொடர்பு. நேரா வந்தாங்க, ஒரு பெரிய ஜமாத், அவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 5 பெரிய சஹாபிகள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான், தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், ஹஜ்ரத் சுபைர் இப்னு அவாம், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ். 5 பெரிய மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொன்னபோது உடனே 5 பேரும் சொன்னாங்க, நாங்க இந்த முஹம்மதை பார்க்கணும், கூட்டு போறீங்களா? கூப்பிட்டு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் நடக்கிறது. 5 பேரும் முதல்ல கலிமா நசீபா பெற்றாங்க. மக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய எதிரிகளின் நோவினைகள் கூடியதற்கு பெரிய மனிதர்கள் முதல்ல கலிமாவை சொன்னதான் காரணம் எழுதுறாங்க. இவங்கெல்லாம் அபூஜஹலோடு நெருக்கம், உத்பாவோடு நெருக்கம், ஷைபாவோடு நெருக்கம், மக்காவுடைய பெரிய மனிதர்கள். ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, நபி சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு, குடும்பத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன, நபியை ஏத்துக்கிட்டவங்க சொன்னா அவங்க வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிற அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. நீங்க நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாம் என்னங்கிறீங்க, நமக்குன்னு ஒரு மரியாதை செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கை இழந்தாதான் நாம ஈமானுடையவங்களா வாழ அவங்க நினைக்கிறாங்க.
மிகப்பெரிய ஈமான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு பின்னால அல்லாஹ் என்ன சொன்னா, ஈசா நபி ஏத்துக்கங்கன்னு சொன்னான். அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. ஏன்? ஒவ்வொருத்தங்களும் ஒரு பொது பொறுப்புல இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க, பாதிரியார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஈசாவின் சீடர்களாக வர வேண்டுமே தவிர அவங்க தலைவர்களா இருக்க முடியாது. மறுத்தாங்க. ஈசா நபியோடு யஹூதியத்து முடிந்து விட்டது, தௌராத்துடைய சட்டம் முடிந்தது. இன்றைக்கும் யஹூதியத்து தொடர்கிறது. தௌராத்துடைய வாழ்க்கையை வாழ்வதாக சொல்கிறார்கள். எங்கிருந்து ஏற்பட்டது? ஹஜ்ரத் ஈசா நபியோடு அவர்கள் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டியவர்கள். அவங்கள்ட்ட இருந்த அந்த பதவி, பணம், மரியாதை அதை இழக்க தயாராகாத போது சூழ்நிலை. ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு பின்னால வந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவங்க விஷயத்தை கூட விட்டுட்டு வரணும். அவங்க வரவில்லை. இன்னும் நஸ்ரானியத்து தொடருது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த காலங்களிலும் கூட மிகப்பெரிய பல பாதிரிகளுக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் நசீபாக கொடுத்தான். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பார்க்கிறோம். மிகப்பெரிய பாதிரியார். அவங்களுக்கு பின்னால யூதர்களே இருந்தாங்க. அப்துல்லா இப்னு சலாமுக்கு பின்னால யூதர்கள் பூரா இருந்தாங்க. அவங்க நபியை வந்து சந்திக்க வர்றாங்க. அப்துல்லா இப்னு சலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு பேசுறாங்க. சந்திச்ச உடனே அப்துல்லா இப்னு சலாம் வந்து யூதர்களை பூரா வெளியே நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க நில்லுங்க, நான் போய் பரீட்சை செய்து பார்க்கிறேன். பரீட்சைக்கு தான் வர்றாங்க. ஆனா பெரிய பாதிரியார், இல்மு உள்ளவர், விளக்கம் உள்ளவர். எல்லாத்தையும் வெளியில நிப்பாட்டி உள்ள வந்துட்டார். அப்ப இதை வந்து சொன்னாங்க, நாயகமே தாங்க நபின்னு சொல்றீங்க, யா முஹம்மத் அஸ்அலுக பிஸலாஸ், 3 கேள்வி கேட்பேன். அந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை நபின்னு ஏத்துக்கிறேன். லா யாலமு உன்ன இல்லா நபி, நான் சொன்னா சரியா சொல்வேன், பொய் சொல்ல மாட்டேன், சொல்லுக்கு மாறு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த 3க்கும் பதில் ஒரு நபி. பதில் சொல்றாங்க, நபி தான் சொல்ல முடியும். கேளுங்களேன் அப்படின்னு சொன்னா, கேளுங்க. ஒரு கேட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார், கியாமத்தினுடைய அடையாளத்தின் முதல் அடையாளம் என்ன? ஒமா அவ்வளவு அலாமத்து ஸா, கியாமத்தினுடைய முதல் அடையாளம் எது? ஒமா அவ்வளவு தஆமி அஹ்லில் ஜன்னah, இரண்டாவது கேள்வி, சொர்க்கவாசிகள் சாப்பிடுகின்ற, சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் முதல் உணவு எது? ரொம்ப முக்கியமான கேள்வியாச்சரியா. கியாமத்துக்கு நிறைய அடையாளம் இருக்கு. முதல் அடையாளம் என்ன? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நுழைந்த உடனே சாப்பிடுகிற முதல் உணவு. மூணாவது கேள்வி, ஒமா யுன்ஸல் வலது இலா அபிஹி அவ் இலா உம்மிஹி, பிள்ளை பிறக்குது. பிறக்கிற பிள்ளை சில பிள்ளை பார்த்தா வாப்பா சாடை சாயில் இருக்குது, சில பிள்ளைகளை பார்த்தா உம்மாவுடைய சாடை சாயில் இருக்குது. ஏன் சில பிள்ளை வாப்பா மாதிரி முகம் கொண்டு பிறக்கிறது? ஏன் சில பிள்ளை தாய் சாடையில் பிறக்கிறது? எதனால் இது ஏற்பட்டது? கேள்வி விளங்குச்சா? 3 கேள்வி. ஒன்னாவது கியாமத்தினுடைய முதல் அடையாளம், இரண்டாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே சாப்பிடுகிற முதல் உணவு, மூணாவது கேள்வி பிள்ளைகள் பிறக்கிற போது சில பிள்ளைகள் தாயின் பாவனையிலும் சாடையிலும் பிறக்கிறது, சில பிள்ளைகள் தந்தையை போல் முகவாக்கு பிறக்கிறது. பிள்ளை பார்த்தா நீங்க வாப்பா மாதிரியே இருக்கீங்க, பரவாயில்லையப்பா நீங்க உம்மா உச்சிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படிம்பாங்க. அல்லது வாப்பாவுடைய குடும்பத்தை ஒத்துருக்கும், அல்லது உம்மாவுடைய குடும்பத்தை ஒத்துருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சரதாலும் சொன்னாங்க, அல்லமணி ஜிப்ரீல் வானிஃபா, கொஞ்சம் முந்திதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா அவன் என்ன முடிவு செய்யறான்? அல்லாஹ் முடிவு செய்துட்டா இவர் வர்றார், அப்துல்லா இப்னு சலாம் வருகிறார். அதுக்கு முந்தி ஜிப்ரீல் அனுப்பி வச்சுட்டான். அப்துல்லா இப்னு சலாம் ஒரு கேள்வி கேட்க போறாங்க, நீங்க போய் நபிட்ட பதில் சொல்லிட்டு வந்துருங்க. சலமான் இப்பதான் ஜிப்ரீல் வந்துட்டு போனாங்க, இதுக்கு பதில் சொன்னாங்க. உடனே அவர் கோபம் ஆயிட்டார். அப்துல்லா இப்னு சலாம், ஜிப்ரீலா ஓ அதுவுல் யஹூத், அவர் எங்க எதிரியாச்சே. சுப்ஹானல்லாஹ், யாருக்கு யார் எதிரியா? ஜிப்ரீல் அதுவும் எங்களுடைய எதிரி. வேற மலக்குன்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிடுவோம், ஜிப்ரீல் சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம், ஏன்னா அவர் எங்களுக்கு எதிரி. நமக்கு அந்த சிந்தனையே கிடையாது. மலக்குமார்கள் நமக்கு எதிரி. அதனால்தான் இந்த ஈமானுடைய அடிப்படைகளிலே அமர்ந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய மலக்குகளை, மலக்குகளில் யாரும் நமக்கு எதிரி இல்ல. எங்களுக்கு ஜிப்ரீல் எதிரியாச்ச. வேற மலக்கு பேரை சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். இப்னு சூரியான்னு ஒரு பாதிரியா இருந்தார். இப்னு சூரியா அவர் நபிட்ட வந்தார். வந்து சொன்னார், நபி அவங்களே உங்களுக்கு வஹி கொண்டு வர்றது யாரு அப்படின்னு கேட்டார்.
அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. லவ்கான மீகாயில் இல்ல கபில்னா ஆமன்னா, மீகாயில் வஹி கொண்டு வந்தா நாங்க ஏத்துறோம் ஈமான் பண்றோம். எப்படி? ஆனா மலக்குமார்கள் வஹி கொண்டு வரதுக்கு கூட இவன் என்ன செய்யறான்? நிபந்தனை வைக்கிறான். லவ்கான மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்திருந்தால் நாங்க மூமினா இருப்போம், ஜிப்ரீல்னால நாங்க மூமினாகல. ஏன்பான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல உடனே ஆயத்தை இறக்கினான். மன்கான அதுவலில்லாஹி வ மலாயிகத்திஹி ஆயத்தை இறக்கிட்டு திரும்ப சொன்ன மன்கான அதுவலில்லாஹி வ மலாயிகத்திஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் மலக்குகளுக்கும் எதிரியா இருக்கிறாங்களோ, தொடர்ந்து ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எவன் எதிரியா இருக்கிறார்களோ அவர்கள் ரோஷப்பட்டு சாகட்டும். தஃசீர்ல அதுக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ் கேள்வி மட்டும் கேட்டுட்டான், மலக்குக்கு எதிரியா நீ சாகு. அவங்கதான் வஹி கொண்டு வருவாங்க. உனக்காண்டி வஹி கொண்டு வர மலக்க மாத்த முடியுமா? ஏன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, சமுதாயத்தில் எங்க குடும்பங்கள்ல உள்ளவங்க எல்லாம் ஏதாச்சும் தப்பு தவறு செய்துட்டா அந்த ஜிப்ரீல் தான் அதாபு கொண்டு வர்றாரு. அவரை ஏன் எங்களுக்கு எதிரியா எடுத்துக்கிட்டோம்? அவர் அதாபு கொண்டு வர்ற மலக்கு. அப்பப்ப இந்த ஊர்களை அழிக்கிறாங்கல்ல, யாராச்சும் தவறு செய்துட்டாங்கன்னா நபிமார்களுக்கு மாறு செய்தா அதாவது இருக்கிற பொறுப்பு ஜிப்ரீல் இருந்துச்சு. மலாயிகத்துமார்களுக்கு பொறுப்புகள் பகிர்ந்து தரப்பட்டுச்சு அல்லாஹ்வாலே. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இறக்குறாங்க. எங்க குடும்பத்துல எங்களுடைய யூதர்கள்ல பல பேர் அடிச்சிருக்கிறாங்க, அதனால அவங்க எதிரி. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்ல, அவங்களுக்கு என்ன பொறுப்புனா மழை கொண்டு வர்றது, ரிசுக்கு கொண்டு வர்றது, அவங்க செழிப்பை கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்தான் நல்ல மலக்கு, செழிப்பு கொண்டு வர்றாங்க, அவங்க இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் சொன்னாங்க. அந்த மாதிரி இவரும் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆயத்தை சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் இறக்குவாங்க, அவங்க உன்னதமானவங்க அப்படின்னு. சார் ரைட், என்ன சொல்லுங்களேன் நபி ஷரத்து போட்டாங்க. கலிமா சொல்றீங்களா? சொன்னபடி வாக்குக்கு மாறு செய்ய மாட்டீங்களே, கையை பிடிச்சிட்டார். நீங்க இந்த மூணுக்கும் பதில் சொன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் சொன்னாங்க. அவ்வளவு அலாமத்து சா நாரும் تخرج من المشرق الى المغرب تحشر الناس من المشرق الى المغرب. ஒரு நெருப்பு ஏற்படும், அந்த நெருப்பு மக்களை எல்லாம் சூரியன் உதயமாகும் இடத்தில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் இடம் வரையிலும் அந்த நெருப்பு மக்களை விரட்டி கொண்டு வரும். ஒரு மிக பிரமாண்டமான நெருப்பு இந்த பூமியில் ஏற்படும். அதுதான் கியாமத்தின் முதல் அடையாளம். சதக்தயா முஹம்மது, முஹம்மது அவர்களே சரியாக பதில் சொன்னீர்கள். அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு பத்தியா, வேதத்தில் இருக்கு. ஒரு நெருப்பு பெருமக்கள் கூட சொல்றாங்க அது ஏற்பட்டுச்சா அந்த அடையாளம். ஏன்னா 50க்கும் மேற்பட்ட கியாமத்தின் அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடையாளம் ஏற்பட்டுச்சான்னா மக்கள் தஃசீர் எழுதுறாங்க, ஹதீஸ் எழுதுறாங்க, ஏற்பட்டுச்சு. கொஞ்ச காலம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு 70 வருஷத்துக்கு பின்னால ஒரு பெரிய நெருப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. அது மக்களை எல்லாம் பிரமாண்டமா அந்த நெருப்பு பல மக்கள் அந்த ஊர்களை எல்லாம் விட்டு காலியாகி அவர்களை கிழக்கு மேற்கு நோக்கி விரட்டி வந்தது. அப்படி ஒரு நிகழ்வு முடிஞ்சு போச்சு எழுதுறாங்க. சில பேர் சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு, சில பேர் இல்ல கியாமத்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஏற்படும் என்று எழுதுறாங்க. சரி, ஆக அந்த செய்தி நிஜப்படுத்தப்பட்டுச்சு. இரண்டாவது என்ன கேட்டாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல போனவன சாப்பிடுற முதல் உணவு என்ன? ஜியாதா கபிது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீனுடைய செனை. மீனுடைய செனை எல்லாருக்கும் மீன்னா கொஞ்சம் பிரியம் தானே. மீனுடைய சினையை சாப்பிடுவாங்க. சொர்க்கத்துல எல்லாருக்கும் எல்லாம் மீனுடைய சினையை கொடுக்கலாம்னு சொன்னா அது உண்மையிலே சுப்ஹானல்லாஹ், அது பெரிய பாக்கியமானது. அல்லாஹ் தஆலா அனுபவிக்கவும் சுவைக்கவும் தௌஃபீக் செய்வானா. அதை நாங்க சாப்பிட்டோம்னு சொல்லக்கூடாது. இது வேற அது வேற. எந்த உயர்ந்த தரமான உணவு சாப்பிட்டாலும் அது சொர்க்கத்திற்கு ஒப்பிடவே முடியாது. அது பாக்கியமானது. முடிச்சுட்டாங்களா? மூணாவது கேள்வி கொஞ்சம், ஏன் புள்ள தாய் மாதிரி பிறக்குது, தந்தை மாதிரி பிறக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொன்னாங்க. கணவனும் மனைவியும் வாழ்க்கைப்படுகிற போது, இரண்டு பேர்களுக்கும் வாழ்க்கையின் போது ஏற்படுகின்ற அந்த விந்து யாருக்கும் முதலில் முந்தி விடுமோ பிள்ளைகள் அந்த சாயலில் பிறக்கிறார்கள். தீன சொல்றதுல வெக்கப்படக்கூடாது, தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் வாழ்க்கைப்படுகிற போது யாரின் நுத்ஃபா முந்தி விடுமோ, விந்து முந்தி விடுமோ அந்த சாயலில் அல்லாஹ் பிள்ளையை பிறக்கச் செய்கிறான். சதக்தயா முஹம்மத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களை இறக்கிறார். அந்த ஆயத்துக்கள் எல்லாம் தஃசீர் எழுதுகிற போது அல்லாஹ் அவர்கள் வேதங்களையும் நம்பி அல்லாஹ்வையும் ரசூலையும் நபியையும் நம்பியவர்கள் என்று சொல்கிற இடத்தில் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று தஃசீர் எழுதுறாங்க. அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு சலாமையும் அவங்களுடைய கூட்டாளிகளை தான் சொன்னா. சொல்லிட்டு அவர் ஒரு செய்தி சொன்னார், யார ரசூலல்லாஹ்
வெளியில யூதர்கள் கூட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவன் பெரிய கூட்டம் நிக்கிறான். இப்போ நான் முஸ்லீம் ஆயிட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அவன் அவதூறு செய்யற கூட்டம் சொல்ற. இவ்வளவு நாள் அங்கிருந்தவர் இப்ப என்ன சொல்றாங்க, அவதூறு பண்ற கூட்டம். முதலாக நான் கலிமா சொன்ன செய்தி தெரியாமல் அவர்களை கூப்பிட்டு என்னை பற்றி விசாரித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் நான் கலிமாவை வெளிப்படுத்துகிறேன், பின்பும் விசாரித்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையும் அவர்களின் உணர்வுகளும் உங்களுக்கு தெரியும் சொன்னார் நபி. அதே மாதிரி யூதர்களை கூப்பிட்டாங்க. யூதர்களும் உள்ள வந்துட்டாங்க. வந்தவொடனே கேட்டாங்க, அப்துல்லா இப்னு சலாம் இந்த பாதிரியார் உங்கள்கிட்ட என்ன மரியாதைக்குள்ளவர்? ஓ செய்யுதுனா ஒவ்வொன்னு செய்யுதுனா, இவர் எங்களுக்கு தலைவர், எங்கள் குடும்பங்களுக்கு தலைவர், எங்கள் பிள்ளைக்கு தலைவர், உங்களுடைய பாரம்பரியத்துக்கு தலைவர், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஆலிம், அவர்களை போல் ஒருவர் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே சல்லல்லாஹு சொன்னாங்க, நபி, இந்த அப்துல்லா என்ன ஈமான் கொண்டுட்டா என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் அவரை காப்பாத்தட்டும். அல்லாஹ்வை காப்பாத்தட்டும், அவங்க முஸ்லிம் ஆகிறத விட்டோம். உடனே சொன்னாங்க அப்துல்லா இப்னு சலாம், அவன் நபிக்கு யா ரசூலல்லாஹ், நபியை நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இப்ப என்ன சொல்றீங்க? இவரை விட எங்களை மோசமான ஆள் யாரும் இல்லை. ஹுவ ஷர்ருனா வபுனு ஷர்ரினா, எங்களில் கெட்டவர், எங்கள் சந்ததிகளில் கெட்டவர், எங்கள் பாரம்பரியத்திலேயே வழிதவறியவர் இவர்தான். அடுத்த நிமிஷம் செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாயிருக்கு. புகாரி ஷரீஃபில் பதிவாகும், எங்கள் குடும்பத்திலே இவர்தான் கெட்டவர், எங்கள் சந்ததிகளிலே கெட்டவர். எப்போ கலிமா சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க லட்சணம் என்ன, தரம் என்ன, அவர்களுடைய நிலைகள் என்ன, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சலாமை உணர்த்தினார்கள். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நபித்துவத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்த போது ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனால் தளராத இதயத்தோடு பாடுபட்டார்கள். மனம் கலங்கவில்லை, உள்ளம் தளரவில்லை. வேதனைகளுக்கு மேல் வேதனை, நோவினைகளுக்கு மேல் நோவினை. நேற்று வரையிலும் அனுசரணையாக இருந்தவர்கள் அடிக்கவும் செய்தார்கள். நஜிசுகளை தூக்கி மேல கொட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தினாங்க, மனசை புண்படுத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா பிராட்டியாட்ட சொல்வாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பக்கத்துல வச்சு ஆறுதல் சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் சிரமம் கொடுக்க மாட்டான், நாங்க எந்த நேரத்திலையும் மனசு சோர்ந்துடக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர போறது இல்ல. அவ்வளவு பெரிய ஆறுதல் மிக்க ஒரு மனைவியை அல்லாஹ் அந்த காலத்து நசீபாக்கி தந்தான். மன நிறைவு. அபூ தாலிப் இருக்கிறாங்க. அபூ தாலிப்கிட்ட மக்கா வாசிகள் சொல்றாங்க, உங்க முகமது என்னுடைய தெய்வங்களை எல்லாம் குறை சொல்கிறார், நீங்க தான் நிறுத்தி வைக்கணும். அபூ தாலிப் சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. நபி அவங்க ஒரு காலத்துல சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த தீனை எனக்கு பாதுகாத்ததற்கு அவங்களுக்கு ஈமான் நசீபா கிடைக்கல. இப்ப என்ன செய்ய வந்தாங்க அரபிகள்? இந்த செய்தி வெளியே பரவுகிற போது மக்காவுக்கு வெளியில உள்ளவங்க இஸ்லாத்துக்கு ஒருத்தருக்கு தேடி வந்துட்டாங்க. மக்கா உள்ள கூட்டம் வருது. யார் வர்றாங்க? வெளியூர்ல இருந்து மக்கள் வர்றாங்க. ஏதோ முகமது வந்திருக்கிறாங்களாம, ஏதோ நபி சொல்றாங்களாம், வேதம் இறங்குதான். அப்படி கேட்டு வரும்போது இவங்க முடிவு பண்றாங்க, கூடி உட்கார்ந்து அபூஜல் தலைமையில் ஒரு கூட்டம் கூடி முடிவு பண்றாங்க. ஊருடைய எல்கைகள் ஆள வச்சு சொன்னாங்க, அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு சூனியக்காரர், அவர் கிட்ட போனீங்கள உங்களை திசை திருப்பி வைக்கிறாங்க. நபியை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி வச்சுட்டாங்க. யாரு வந்தாலும் இந்த செய்தியை சொல்லி தப்ப வச்சிருந்தாங்க. இந்த காலத்துலதான் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எழுதுறாங்க. விவாதன்னு ஒருத்தர் வந்தார். எங்க வருகிறார்? மக்காவுக்கு. அவர் யாருன்னா இந்த பேய் பிசாசு விரட்டுறார். அவர் யாருங்க? இந்த பேய் பிசாசு. அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, நோய் டாக்டர்கிட்ட போனா நோய், லெப்பேட்ட போனா பேய் சொல்லுவாங்க. இதான் நடக்கும் உலகத்துல. அவர் பேய் பிசாசு விரட்டுறது முதல் ஆள். யாருக்காவது ஏதாச்சும் இருந்தா வந்துருச்சு பாப்பா. லிமாத் மக்காவுடைய வெளிப்புறத்தில் இருக்கிறவர். பிஸ்மில்லாஹ் ஸல்லல்லாஹு மக்காவாசிகள் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ஏன்னா இவங்க கூட அவரை நம்பியிருக்காங்க. லிமாத் அவங்க ஊர்ல குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு நோயின்னா அங்க கூட்டு போயிடுவாங்க. அவர் மக்களுக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க, குடும்பத்துக்காரங்க எல்லாம் போய் எங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம் வந்தது, நீங்க முகமதை சந்திக்கணும், மற்றவங்களை எல்லாம் சந்திக்க தடுத்தவங்க முகமதை சந்திக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஆயிருக்கு, நீங்க தான் ஓதி பார்க்கணும். யாருக்கு ஓதி பார்க்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இவன் பேய் வச்சிருக்கான் ஜுனூன்கிற அவர்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நபி உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்றான் ஒரு இடத்துல. இப்ப அவர் சொல்றாங்க அவர் பைத்தியம் முடிச்சிருக்கு, அவங்களுடைய நிலைமை மோசமா இருக்குது, நீங்க தான் அவங்களை சந்திக்கணும். அவங்களுக்கு நீங்க மந்திரிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியாயிடும், நீங்க ஊரை குழப்பிட்டு இருக்கிறாரு, குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறார், அதனால நீங்க வாங்கினார். அவர் சொன்னாரா எங்கிட்ட எந்த பேயும் தப்பிட முடியாது, நான் பாத்துக்கிறேன், முகமது இடத்த காட்டுன்னு சொல்லிட்டார். மக்காவாசிகள் கூட கூட்டிட்டாங்க. இந்த நிகழ்வு அற்புதமான நிகழ்வு, வரலாற்று பெருமக்கள் எல்லாரும் மதிக்கிறாங்க. அவரை அனுப்பி வச்சு இவங்க எல்லாம் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. திமாது போயிட்டாரு, இன்னும் முகமது சரியாயிருவார், இவர் எல்லாத்தையும் சரியாகி கொண்டு வந்துருவாரு. நேரா உள்ள வந்தார். அந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். அந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பழக்கம் என்னன்னா உடனே அவங்களை எழுந்திருச்சு வர வைத்து வாங்க உட்கார வைங்க. இவர் நினைச்சுக்கிட்டார் இப்படின்னு சில பேய் இருக்கும் போல, பேய்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இவங்க எழுந்திருச்சு மரியாதை உட்கார வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க? சரி பரவாயில்ல. அவர் உடனே இல்ல இல்ல நீங்க எரிங்க எல்லாம் சரியாகிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நபிட்ட பார்த்தா மோசமா வேற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க எல்லாம் சரியாகிடும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உட்கார வச்சாங்க. நபி பக்கத்துல இருந்துக்கிட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு வந்த உடனே சொன்னாரு, எனக்கு நான் எல்லாத்தையும் விரட்டி இருக்கேன், எப்படிப்பட்ட பேயெல்லாம் போயிருக்கு, பெரிய பெரிய பைத்தியங்களை எல்லாம் சரியாக்கியிருக்கேன். ஆனா நீங்க பெரிய குடும்பத்துல உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லாம் தாங்கல, ஊரே கொந்தளிச்சு இருக்குது, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தலையில கையை வச்சு என்னமோ செய்யணும்னு முடிஞ்சாரு. நிறைய சொன்னார். சொன்னோன்னு நபி கேட்டாங்க, அல் ஃபரகுத்தா, எல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா? பேசி முடிச்சுட்டீங்களா? என்ன சொன்னீங்களா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல நான் மந்திரிச்சு பார்க்க வேலையை ஆரம்பிக்கணும், இந்த ஐட்டங்கள்லாம் வச்சிருந்தது உங்களை சரி பண்ணணும், உங்க வேலை முடிஞ்சிட்டு எல்லாம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி மையஹ்திஹில்லாஹ். அந்த வாசகத்துல அதோட இங்க வந்துறாங்க. மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழி காண்பிக்கிறானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது, அல்லாஹ் யாரை வழிகெடுத்தானோ யாராலும் அவர்களுக்கு நேர்வழி தர முடியாது என்று ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்து ஸலவாத் தான் ஓதி நிறுத்தினான். அப்படியே வேர்த்து வழியில் அவர் விரமிச்சு போயிட்டார். அவர் சொன்னாரு, பேய் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, நான் நினைச்சது வேற. சொல்றாரு, பைத்தியம் இல்லை, சூனியம் இல்லை, செய்வினைகள் இல்லை, கவிதைகள் இல்லை, குறி இல்லை, இவைகள் சுருக்கமாக சொல்கிறேன், மனித சக்தியால் புறப்பட்ட வார்த்தைகள் இல்லை இவைகள். ஒரு சுத்தியத கையை நீட்டுங்கன்னு சொன்ன என்ன, எதுல நீங்க இந்த பையத்தை செய்ய விரும்புறீங்க? உபாயுக்கான இஸ்லாம், இஸ்லாத்தின் பேரில் உனக்கு நான் பையத்தை செய்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க நபியே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டார். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டாங்க. லிமாத் உன்னை உள்ள அனுப்பி வச்சாங்க பாத்தியா, அவர்களுக்கு பூரா இருக்கிற பேயை நீங்க விரட்டணும். என்ன செய்யணும்? பூரா என்ன பைத்தியத்துக்கு தான் அடுத்தால் பைத்தியமா தெரியுமா இல்லையா? அங்க போய் உன் வேலையை செய்யணும்னா அதற்கு லிமாத் கலிமாவை ஏற்றுக்கொண்டு வெளியில் வருகிறார். வந்த உடனே மக்காவாசிகள் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், சரியாக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இன்னி அஸ்லஹத்து நஃப்ஸி, நான் சரியாயிட்டேன். சரி ஆக்கிட்டீங்களா? நான் சரி ஆயிட்டேன். என்ன சொல்றீங்க? கிட்ட போயிடாத, கிட்ட போயிடாத. இவர் மனிதரே இல்லை, மனிதரே இல்லை, நீ நினைக்கிற மனிதர் இல்லை. புனிதத்திலும் புனிதமானவர்கள், வேத வாக்குக்கு சொந்தமானவர்கள். அவர்களை நீ நெருங்கினால் கடிந்து போவார். ஒன்றும் ஓடல. இந்த மனுஷனே இஸ்லாத்தை பரப்பினவர் போல தெரியுது அப்படின்னு போல நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். இவர் அடிக்கல, ஏன் தெரியுமா? இவருக்கு பயம். இவர் அடிச்சு அங்க அவர்கிட்ட இருக்கிற பையன் விட்டு போயிடுவாரு. அவரை தொடர்பு இல்லை. எவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க. லிமாத் ஒன்றும் செய்ய விட்டுட்டாங்க. லிமாத் வெளியில போயிட்டாங்க. லிமாத் வெளியில போய் அவங்க ஊர்ல பெரிய சேவை செய்து 100க்கும் அதிகமான குடும்பத்தை முஸ்லிமாக்கி கொண்டு வந்தார். இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் பிரகாசமாக்குகிறான், பரவச் செய்கிறான். ஆயிரம் எதிர்ப்புகளும் எதிரிகளும் இருந்த போது தடுக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் பலம் வாய்ந்த
உண்மை நமக்கு விளங்குது. எத்தனை தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும், எத்தனை தடங்கல்கள் கொண்டு தரப்பட்டாலும், எத்தனை சக்திகள் பாத்திலாக எழுந்திருத்தாலும், இந்த பிரகாசமான சுடரை உலகத்தில் எந்த சக்திகளாலும் சத்தியமாக அளிக்க முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இது பேரொளி, இது பெரும் சுடர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நூரே முஹம்மதியாவோடு இணைந்த சுடர். இரண்டு ஒளிகள், ஈமான் என்ற சுடரும் நபி என்ற சுடரும் இணைந்த இந்த ஒளியை யார் அணைக்க முடியும்? சூரியனும் சந்திரனும் அபூபக்கர் மடியில் விழுந்ததை போல. கடைசியா முடிவுக்கு வந்துட்டாங்க மக்காவாசிகள். எப்படி சந்திக்கிறது? இதுல என்ன விஷயம் தெரியுமா? மக்கள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, சாதா சீதா மக்கள். அல்லாஹ் அவங்க உள்ளத்துல வெளிச்சத்தை உண்டாக்கிட்டான், அவங்க மனசுல தேட்டத்தை உண்டாக்கிட்டான். ராத்திரிக்கு ராத்திரியா நபி அவர்களை இரவோடு இரவா யாருக்கும் தெரியாம வந்து சந்திச்சு ரகசியமா களிமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். யாரு? சாதாரண மக்கள், கீழே வாழ்ற மக்கள். பெரிய மனிதர்கள் எதிர்க்கிறாங்க. இந்த நடுத்தரமான மக்கள் நபியை நைட்ல வந்து சந்திக்கிறாங்க. செய்து அறுக்கமுடி வீட்டுல இருக்கிறாங்க. களிமாவை சொல்லி கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நபிட்ட கேட்கிறாங்க சில சஹாபிகள், யார சூழல்லா ரொம்ப விசேஷமா இருக்குது, இதை நாங்க சொல்லட்டுமா? இதை நீ சொல்லக்கூடாது, என் உத்தரவு இருக்கிறவரை. ஏன்னா தெரியும் நோயினுக்கு ஆளாகும். இங்க நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வலுவாகிறது. நாளுக்கு நாள் இஸ்லாம் ரகசியமாக பரவுகிறது. ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இஸ்லாம். இப்ப இந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே மக்காவாசிகள் எல்லாம் முடிவு பண்ணா முகம்மதை சந்திச்சு பேசுற ஆள் வேணும். இதுல ஒரு தெளிவு கிடைக்கிறது. அவங்க உண்மையிலேயே சில பேருக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவன் நினைச்சுக்கிட்டானா ஏதோ ஒரு ஆசை இருக்குதுப்பா, இது ஏதோ உலக ஆசை, ஏதோ காசு பணத்தை எதிர்பார்த்து சில பேர் சில கொள்கைகளை திடீர்னு தூக்கிட்டு வருவாங்க. கடைசியில தெரியும் உங்க நோக்க வேற ஒன்றும் இல்ல, துட்டுதான் இல்லையா? இப்ப உலகத்துல நீங்க பார்க்கலாம், சில பேர் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, கடைசியில பார்த்தா ஒரு பெரிய அளவுல பணத்தை சுத்திட்டு நீங்க எந்த போட்டு கட்சி நடத்த முடிவு வச்சுட்டு இருக்காங்க. நோக்கம் நிறைவேறி போச்சா இல்லையா? அத மாதிரி நினைச்சாங்க. நமக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அவங்கள போய் பேசி முடிவு போறோம். யார் அனுப்புறது? உத்துபத்தி இப்னு ரபியா பெரிய பேச்சாளர், அறிவார்ந்த சிந்தனையாளர். மக்காவாசிகள் கருதி வச்சிருந்த யார? உத்துபத்தி இப்னு ரபியா. நல்லா கவனிச்சுக்கணும், உத்துபத்தி இப்னு ரபியா. ஏன்னா இஸ்லாம் என்பது மிக லேசாக நம்முடைய கையில வந்து சேரவில்லை. மிகப்பெரிய தியாகங்கள், மிகப்பெரிய சிரமங்கள். தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தரணியில் பட்ட வேதனைகள் என்பது அல்லாஹ் அக்பர். அது வார்த்தைகளும் எழுதுகோள்களும் அதை தீர்மானிக்க முடியாது. அத்தனை தியாகங்களுக்கு பின்னால், சிரமங்களுக்கு பின்னால், மன உளைச்சலுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு மூமினான முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு நாம பிறக்க தௌஃபீக் செய்தான். அல்லாஹ் கோடி கோடி நன்றி உள்ளவர்களாக நம்மை வாழ வைப்பானார். நமக்கு என்ன தெரியும் இஸ்லாத்துக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டோம்? நாம பெரிய இஸ்லாத்துக்கு செய்யற தியாகம் என்ன? இஸ்லாம் அதன் கண்ணியத்தோடு இருக்கிறதுக்கு மூமின் என்ற முஸ்லிம் என்ற பேர்ல இருந்து அந்த கண்ணியத்தை நம்ம கொலைச்சு வாழ்ந்துடக்கூடாது. நம்மால கண்ணியம் கெட்டு போயிடக்கூடாது. அது ஒண்ணு செய்தா போதும். என்ன முடிவுக்கு வந்தாங்க? யார் அனுப்புன்னு நினைக்கிறாங்க? உத்துபத்தி இப்னு ரபியா. அவர் எல்லாம் பேசுறவர், கொஞ்சம் தெளிச்சு உள்ளாரு. மக்காவில படிச்ச ஆளுகள் சொல்ற மாதிரி அவர் ஒரு ஆளு. அவர் முடிவு பண்ணிட்டாங்க, மசோதா பண்ணா. சார் நான் போறேன் சரதாலசர் உட்கார்ந்து இருக்கிறான் மக்காவில. இவங்க புற சுத்தி வெளியில இருந்துகிட்டாங்க. உத்துபா போயிட்டாரு. அவன் முதல்ல மறுத்தார், வேண்டாம் நம்ம குடும்பத்துக்காரர் எதுக்கு போட்டு இல்ல, அவருடைய நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் காசா பணமா? அப்ப சரின்னு போறேன்னு வரலாறு உத்துபா வந்தாங்க, நபி கிட்ட வந்தாங்க. வந்தோட முகமது, நம்ம குடும்பத்து பிள்ளைங்க, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க, தெய்வங்களை எல்லாம் குறை சொல்றீங்க, காலகாலம் நாங்க வணங்கி வந்த தெய்வங்களை நீங்க குறை சொல்றீங்க, அதனால உங்க நோக்கம் என்ன, உங்களுடைய சிந்தனை என்ன, ஆசை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம் நாங்க வந்திருக்கேன், மக்கள் சார்பா வந்திருக்கேன், உங்க நோக்கத்தை நீங்க தெரிய வைக்கணும் அப்படின்னு உட்கார வச்சாங்க. உட்காருங்க. முதல்ல கேட்டாங்க, நான் சில கேள்வி கேட்க, நீங்க பதில் சொல்லுங்க. அந்த ஹைருன், ஆமா அப்துல்லா, நீங்க சிறந்தவரா அல்லது உங்களை பெத்த வாப்பா சிறந்தவர்? கேள்வி எப்படி? அந்த ஹைருன், ஆமா அப்துல்லா, நீங்கள் சிரேஷ்டமானவர்களா அல்லது உங்களது தகப்பனார் அப்துல்லா அவர்கள் சிறப்பானவர்களா? நபி யோசிக்கிறார், இந்த கேள்வி ஏன் கேட்கிறார்? சில கேள்வி இருக்கு பாருங்க, தெரியும் இவன் குதர்க்கவாதி, தெரியும் இந்த கேள்வி கேட்கிற நோக்கம் இவன் திருந்துவதற்கு இல்லை என்றும் தெரியும். இப்ப எப்படி நடக்கணும்? நபி வாயை மூடி மௌனமா இருக்கான். சொல்லு,
புரிஞ்சுக்கிட்டாங்க, நோக்கம் வேற மாதிரி போல. இரண்டாவது கேட்டாரு, அந்த கைரும் நம்ம அப்துல் முத்தலிப் நீங்கள் சிறந்தவரா? காபாவின் நீண்ட நெடும் காலம் காபாவினுடைய நிர்வாகத்திற்கே பொறுப்பேற்று ஆண்டவனின் ஆலயத்தினுடைய அங்கத்தின் ஒருவனாக தன்னை ஆக்கிக் கொண்ட உங்கள் பாட்டனார் அப்துல் முத்தலிப் சிறந்தவர்கள். சரதாலிஸ்லாமும் ஆய் ஊத்திக்கிட்டார். கேள்வி புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? சிறந்த ஆய் ஊத்திக்கிட்டார். அவரே பதில் சொன்னார், நீங்கள் சொன்னால் எங்க வாப்பா அப்துல்லா தான் சிறந்தவர், எங்கள் பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் சிறந்தவர். ஏன்னா எந்த மகனும் நான் வாப்பாவிட சிறந்தவன் சொல்ல மாட்டான். அவரே சொல்றாங்க, எந்த மகனும் நான் வாப்பாவிட சிறந்தவன், நான் பாட்டனாரை சிறந்தவர் என்று சொல்ல மாட்டான். நீங்கள் சொன்னால் அப்துல்லா தான் என்னை விட சிறந்தவர், அப்துல் முத்தலிப் தான் என்னை விட சிறந்தவர் என்று சொன்னார். முகமதே, நான் கேட்கிறேன், உங்கள் அப்துல்லாவும் அப்துல் முத்தலிபும் நீங்கள் குறை சொல்லும் இந்த தெய்வத்தை தானே வணங்கினார்கள்? நீங்கள் குறை சொல்லும் இந்த தெய்வத்தை தானே வணங்கினார்கள்? காலாகாலம் காபத்துல்லாவிலே இருந்த அந்த 360 தெய்வங்களையும் தானே அவர்கள் வழிபட்டார்கள். அப்துல்லா வணங்கினாரா வணங்கலையா, அப்துல் முத்தலிப் வணங்கினாங்களா வணங்கலையா என்பது பின்னாலே. இவர் என்ன வாதத்துக்கு வருகிறார்? உங்களுடைய பாட்டனாலும் உங்கள் தகப்பனாலும் சிறந்தவர் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் அவர்கள் காலாகாலம் இந்த தெய்வத்திற்கு பின்னால் தானே வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த தெய்வத்தை நீங்க எப்படி குறை சொல்லலாம்? இல்ல, அப்துல்லாவோட நான் தான் சிறந்தாரு, பாட்டனார் அப்துல் முத்தலிபை விட நானே சிறந்தவன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க, உங்கள் உபதேசத்தை நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சொல்லை நான் காது கொடுத்து கேட்கிறேன். ஆனால் ஒரு உண்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எந்த ஒரு குழந்தையையும் எந்த ஒரு மனிதனையும் நான் பார்க்கவில்லை தந்தையை விட பாட்டனை விட குடும்பத்தை விட நான் சிறந்தவன் என்று சொன்ன எந்த ஒரு மனிதனையும் நான் பார்க்கவில்லை உங்களை தவிர. அப்படி நீங்க சொன்னா சிறந்தவன் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பண்பானவங்க, அடக்கமானவங்க, பணிவானவங்க, அமைதியா இருந்தான். ஒரு கை சொல்லுங்க. இவர் பேசிட்டே இருக்கிறார், என்ன நான் சொல்ல சரியான்னு கேட்டேன். அப்படி இருக்க தலை கூட ஆட்டல், அமைதியா இருக்கிறான். அவர் இவரு சொன்னார், முகமது கேட்ட விவகாரம், உங்க பிரியம் என்ன? பணக்காரன் அவன் ஆசைப்படலாம், எல்லாரும் அதான் விரும்புவாங்க, ஏதோ ஒரு வகையில பணம் வரணும் அப்படின்னு விரும்புறீங்களா? அதுக்காக வேண்டிய எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுது, கைமாற்றி விடுங்க, அல்லாஹ் ஒருவன், தெய்வங்கள் எல்லாம் பொய் அப்படிலாம் சொல்லி நீங்க இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டியது இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பங்கள்ல இருந்து ஆளுக்கு ஒரு தொகை நாங்க ஆக்கி வைக்கிறோம், பணம் வேணுமா அதை சொல்லிடுங்க. இல்ல நீங்க ஒரு பெரிய பதவிக்கு வந்து ஒரு நபின்னு சொல்லி உங்க பின்னால் பெரிய சீடர்கள் கூட்டத்தை உருவாக்கி அதை வச்சு நல்ல பெண்களை எல்லாம் அனுபவிக்கணும் ஆசைப்படுகிறீர்களா, கல்யாணம் முடிக்க நினைக்கிறீர்களா? சொல்லுங்கள். உயர்தரமான அனுபவத்தினுடைய அழகு மங்கைகளை உங்கள் காலடியில் குவிக்கிறோம். இல்ல இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும் ஆசை வருது, ஏன்னா புதுசா ஒரு கொள்கை அறிமுகப்படுத்துறீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல நாம பெரிய மனுஷனா இருக்கணும், எல்லாரும் நம்ம பின்பற்றணும், நாம தலைமைத்துவம் ஆட்சி அதிகாரம் வேணும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இன்றே உங்களை மக்காவின் மன்னராக நாங்கள் ஆக்குகிறோம். கொள்கை விட்டுங்க. இருந்தா பணமா பதவியா பெண்ணா எது வேணும் நாங்கள் தயார். அதுக்காக குடும்பங்களில் பிளவு உண்டாக்காதீர்கள். சரி, ஸ்டார்ட் பேசி முடிச்சிட்டு அவர் அமைதியாயிட்டார். யாரு? முத்துபா. நபி கேட்டாங்க, அல் ஃபரதுதா, முடிச்சிட்டீங்களா கேக்குறாங்க. முடிச்சிட்டீங்களா? ஃபரதுத்தை முடிச்சிட்டேன். சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமீம் சையத ஆரம்பிக்கிறாங்க. ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு. அந்த ஆயத்தை அப்படியே தொடர்றாங்க. அப்படியே தொடர்ந்து ஒரு பக்கம் 1.5 பக்கம் இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஓதிட்டு நபி அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஆது சமூக கூட்டங்களுக்கு வானில் இருந்து பேரிடிகள் வந்து அழித்ததை போல் அழிவும் அதாவும் வரும் என்று எச்சரிக்கிறேன். ஆது கூட்டம் அழிந்ததை போல் சமூக கூட்டம் அழிந்ததை போல் வானில் இருந்து பேரிடியும் பெரும் நெருப்பும் உங்களை நாசமாக்கும் அப்படிங்கிற அந்த ஆயத்தை சூரா சையதா அலிஃபாமி ஹாமீம் சையதா ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுஸ்ஸிலா ஓதுறாங்க. ஓதி அந்த ஆயத்துல நிறுத்தி வர்றாங்க. வரும்போது இந்த ஆதுவ சமூக கூட்டத்துக்கு வந்து அதாபு உங்களை வந்து அழிச்சதுன்னு சொன்ன உடனே அவர் உடனே சொன்னார், நபி நிறுத்துங்க, முஹம்மது நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க.
தயவு செய்து எனக்கு பதுவா செய்கிறாதீங்க. நான் தெரியாம பேசிட்டேன். நான் பேசுறதுல பிழை இருந்தா மன்னிச்சுக்கங்க. களிமா சொல்லல, என் பிழை இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஆனா உமா ஷேருன் வலா ஷஹருன், இது சூனியமும் இல்லை, இது சூனியமும் இல்லை, இது கவியும் இல்லை, நீங்கள் பிடிகாரதும் இல்லை, நீங்கள் பைத்தியமும் இல்லை. எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கள் பயப்படுகிறோம். தயவு செய்து எங்களுக்காக எதுவும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட வேண்டாம். நான் போயிட்டு வரேன், நீங்க வந்துட்டேன். நான் உங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன். உங்க விஷயத்தில் நான் தலையிடுவதற்கு இல்லை. நான் விடைபெறுகிறேன். இங்க வந்துட்டாரு யாரு? உத்துபா. இந்த அக்காவர்கள் அபூஜகள் சைபா போன்ற பெரிய பெரிய ஆட்கள் கூட வெளியே நிற்கலாம். உத்துபா வர்றாரு. வந்த உடனே வெளியில பேசி நிக்காண்டே வந்துட்டார். இன்னைக்கு நம்ம ஜாலிதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, முகமது நம்ம கட்டுப்பாடு வந்துடுவார். வரும்போதே ஒரு சொன்னா, நட சரியில்லையே அப்படின்னா. உத்துபா நடை சரியில்லையப்பா, மாதிரியா வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னா. அவங்க இல்ல, உத்துபாலாம் அப்படி மாற மாட்டாரு. வந்தவன உட்கார வச்சாங்க. உத்துபா கிட்ட வந்தாங்க. அதுல உத்துபாவை கிட்டே வந்த உடனே முசீபத்தான ஐயா எப்ப மன்னிச்சு வைக்கிறது. உத்துபா வெளியில வந்தாங்க. வந்த உடனே அவர் போய் கேட்டாங்க, என்ன பாத்தீங்களா முகமது? அவர் சொன்னார், ஆண்டவனை முன்னிறுத்தி ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் என்ன களிமா சொல்லுங்க முஸ்லீம் அவங்க, நான் சொல்லல. முகமது விஷயத்தில் தலையிடாதீர்கள் சொல்லு. அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்கிறேன், முகமது விஷயத்தில் தலையிடாதீர்கள். இன்னி அஃபாஃபு அலைக்கும், நான் பயப்படுகிறேன், வானலோகத்திலிருந்து அதாவது வந்து அழிந்து போவீர்களோ என்று பயப்படுகிறேன். அவங்க விஷயத்தை தலையிடாது. உடனே சொன்னாங்க, நீ மாறிட்ட. அந்த முகமது தன்னுடைய சூரியத்தில் மசைக்கிட்டாங்க. உதுபா சொன்னாரு, அவர் சூனியம்னா ஒண்ணும் இல்லை, கவியும் ஒண்ணும் இல்லை, குறியும் இல்லை. நீங்க வேணும்னா அவர் கிட்ட போய் பாருங்க, ஆனா போகாதீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள். அதோடு ஒதுங்கினா அல்லாஹ் கலிமாவை நசீபா கொடுக்கல. சில பேர் கொடுத்தான், சில பேர் கொடுக்கல. ஆனா ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அரபுகளில் பெரிய பெரிய சக்திகள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நெருங்கி இன்னல் கொடுக்க நினைத்த போது உத்பாவின் இந்த வார்த்தையும் வாசகமும் அவர்கள் பல பேருக்கு அச்சத்தை உண்டாக்கி, அது அல்லாஹ் இந்த தீன பாவிகளை கொண்டு வலுவிட்டுவான்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் பல பேரை வச்சு யாரையெல்லாம் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திசை திருப்ப முனைந்தார்களோ அத்தனை பேர்கள் அங்க போய் முடங்கி விட்டார்கள், மடங்கிட்டாங்க. ஏன்னா சத்தியம் யார் பேச முடியும்? ஆக அல்ஹம்துலில்லாஹ், நபித்துவத்தினுடைய முபாரக்கான இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவில் நபிகள் நாயகம் பிரகடனப்படுத்திய போது மிகப்பெரிய மாற்றம். ஒரு பக்கம் நபிக்கு கிடைத்திருந்த மரியாதையில் பல பேர் பங்கமளிக்க முனைந்தார்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா மக்காவின் பெரிய மனிதர்கள் பல பேர்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி கொடுத்தான். சாதா சீதா மக்கள் இந்த மார்க்கத்தை சுவைக்க தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், நாளுக்கு நாள் வேகங்கள் வளர வளர நாளுக்கு நாள் மக்காவை சுற்றி இருக்கிற கிராமங்களிலும் மக்காவை சுற்றி இருக்கிற நகர்ப்புறங்களிலும் ஈமானின் அழைப்பு வேகமாக சென்றடைகிறது. எந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருந்து முஸ்லீமாய் வர்றாங்க பாருங்க, களிமா சொல்லி ராத்திரி போயிடுறாங்க. போய் அங்க போய் இந்த தாவத்தை சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஆயிடுறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய சஹாபிகள். ஒரே ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் இந்த மகத்தான செய்தி சொன்ன போது மக்காவில் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபர், அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வந்து நபியை ராத்திரி சந்திக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா சொல்லி கொடுத்து விட்டு நபி சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது உங்கள்ட்ட வந்து சேர்ந்துருங்கிறாங்க. நபி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, நபியை போய் ராத்திரி சந்திக்கிறாங்க. பகல்ல வீட்டுல இருக்கிறாங்க. பெரிய குடும்பம், பெரிய பணக்காரர். அவங்க பாப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நபியை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே உள்ள வர வச்சாங்க. உள்ள வந்த உடனே சங்கிலி போட்டு கட்டி போட்டாங்க. போக கூடாது. எங்க போயிட்டு வர? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கிறேன் சொல்லிட்டாங்க. அவங்க பின்னால போறியா? அவங்கள கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன். நீ அந்த ஈமானை விடணும். ஈமானை விட முடியாது. போன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோம். நான் வீட்டை விட்டு வெளியில போவதான் செய்வேன், ஈமான விட மாட்டேன். கட்டி போட்டாங்க. ராத்திரி சங்கிலிய முறிச்சு எடுத்துட்டு வெளியே வர்றார். வீட்டை விட்டு வெளியே வருகிறார். மிகப்பெரிய பணக்காரர் மக்காவில வீட்டை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வருகிற போது அவங்களுடைய தகப்பனார், வீட்டை விட்டு வெளியில போற, இந்த சொத்து உனக்கு பங்கு இல்லை, எனக்கு சொத்து வேண்டாம், முகமது நபியோடு சொந்தம் வேண்டும். வந்துட்டார். வரும்போது வேகமா ஓடி வந்தார். வந்து சொன்னார், நீ உடுத்திருக்கிற ஆடையும் கூட என்னுடைய சொத்து, இதோடு நீ போக அனுமதிக்க மாட்டேன். ஆடையை கரைந்து நிர்வாகமாக்கினார். அவங்க தாயார் தகப்பனார் உள்ள போன பின்னால் ரகசியம் ஒரே கைத்துண்டை கொண்டு கையில கொடுத்து இதை கெட்டிக்க பாண்டு ஒட்டுக்குமாலம் கட்டிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே பெறுகிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கி விட்டான் என்று. சொத்தையும் சுகத்தையும் இழந்து உடுத்த ஆடையை கரைந்து கொடுத்து நிர்வாணமாகி வந்து மாணவியின் அருகாமைதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நபியுடன் வாழ்ந்து நபியுடன் இருந்து மதீனாவுக்கு நபியுடன் ஹிஜ்ரத்தான ஹஸரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு மிகப்பெரிய பணக்காரர். ஈமான் இந்த கல்புல போய் நுழைகிற போது உலகம், சொத்து, சுகம், குடும்பம் அத்தனையும் அவர்களுக்கு லேசானது. அல்லாஹ் ரசூலால் தரப்பட்ட இந்த பிரகாசம் அவர்களின் வாழ்வையை பொலிவாக்கி அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த ஈமானை நமது சந்ததிகளாக தொடரச் செய்வானாக. நமது குடும்பத்தில் ஒருவருக்கு கூட அல்லாஹ் குஃப்ர் ஏற்படாம பாதுகாப்பானாக, ஈமானிலே சறுகுதல் ஏற்படாம பாதுகாப்பானாக. மௌத் வரையிலும் உண்மையான முஃமினாக ஈமானுடைய அடிப்படைகளை பாதுகாத்து நபியின் பேரன்பை பெற்ற முஃமினாக வாழ தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளை, வேதனைகளை, நோய்களை, ஆபத்து முசீபத்துகளை நபியின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாக்கி வைப்பானாக. கொடிய விபத்துக்களில் இருந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் பாதுகாப்பானாக. நமது மனைவி, மக்கள், பெற்றோர், பிள்ளை, உறவினர்கள், உடம்பிறப்புகளை அல்லாஹ் தஆலா ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் சிரமங்களில் இருந்து கடைசி மூச்சு வரையிலும் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவில் கண்டுகளிக்கும் பெரும் நசீபை